என்ன நீ மாசக்கரண்டா? எது மாஸ் மாதிரிக்கா? மாசக்கரண்டா இருட்டா தெரியல. கிரன்ச்சி மஞ்சி. கிரன்ச்சி மஞ்சி. அங்கே போய் வந்து சாப்பிட போகிறோம். உள்ள வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். போதும் அரை மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அரை மணி நேரம் என்ன தனியா உனக்கு என் கண்ணு என்ன குடியரங்கன் மாதிரி இருக்கு. அவன் கண்ணை நான் பார்த்தேன். அவன் கண்ணு எனக்கு தெரியும். இத்தனை ஐட்டம் இருக்கனால வந்து எதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ண முடியல. ஒரே குழப்பமா இருக்கடா அமாவாசை. ஒரே குழப்பமா இருக்கடா அமாவாசை. ஒரு பேச்சுக்காவது கொடுத்து சாப்பிடுறா. அம்மாளுக்கு ஆடத்தி இருந்தானா எனக்கு கொடுத்து சாப்பிட்டுருப்பான். இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வள விட்ட மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து சீஸ்ரா. சீஸா பிரெட்டு தானே அது நான் நம்பிக்கை சாப்பிடுவேன். அதுவும் சீஸா. அதுவும் சீஸா ஃபுல்லாக சீஸானு. சீஸை கொடுத்தா கொண்டு வாங்கி போலே. மாப்பிள்ள இந்த பழம் புளிக்கி. மாப்பிள்ள இந்த பழம் புளிக்கல. ஜூஸ் முடிஞ்சிச்சு. கொட்டை மட்டும் தான் இருக்கு. ஹலோ 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 வணக்கம் வணக்கம் வணக்கம்யா. வணக்கம்யா. வணக்கம் சார். அதை ஆஃப் பண்ணிடுறியா முதல்ல? எதியா லைட்டையா? இல்லையா இங்கே ஆஃப் ஆயிடுச்சு. சரி வணக்கம்யா. வணக்கம் 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 வணக்கம். இதை ஆஃப் பண்ணுறா. எது? சரி வணக்கம்யா. பின்ன சார் நீங்க வந்ததுல இருந்து வணக்கத்தையே ஒரு 94 மாடலேஷன்ல சொல்லியிருக்கீங்க. என்னையா நீங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஐயா அங்கே வச்சிட்டேன் லைட் கிட்ட. லைட் இல்லையா இங்கே பாரு எப்படி இருக்கு. ஐயோ என்ன நீ மாசக்கரண்டா? எது மாஸ் மாதிரிக்கா? மாசக்கரண்டா இருட்டா தெரியல. இருட்டு கலாண்டு போயிருச்சு. சரி நீ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஊரில் நிறைய பேர் வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த கடையெல்லாம் சூப்பராக இருக்குது. வீடியோ நல்லாவும் போடுறாங்க. எடிட் பண்ணி போடுறாங்க சூப்பராக. ஆனால் என்ன நேரில் வந்து அந்த கடை இருக்க மாட்டேங்குது. லொகேஷன். ஆமாம். இப்போ நம்ம இருக்கோம் தெரியுமா? இந்த இடத்துல ஒரு கடை இருந்துச்சு. நாங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு வந்தோம். ஆனால் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தா ஒரு கடையுமே இல்லை. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா வந்து நம்ம கரூர் சிவா டெக்ஸ்டைல்ஸ். சிவா டெக்ஸ்டைல் பக்கத்தில் வந்து ஒரு கடை. அது கடை பேர் வந்து கிரன்ச்சி மஞ்சி. கிரன்ச்சி மஞ்சி. ஆமாம். அங்கே போய் வந்து சாப்பிட போகிறோம். என்ன இருக்குன்னு தெரியல. ஜூஸு எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போவோம். எது இருக்கோ அதுதான் வந்து நீ கண்டென்ட்டு. அப்படியா? போமா. ரைட். டிராஃபிக் சரியான டிராஃபிக் கருமோம். இல்லை இந்த எலெக்ஷன் முடிய வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சேனல் ஏதாவது புதுசாக வேறு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல் நம்ம வந்து பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம். அதாவது கையில் பிரியாணி மனசில் மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருக்கோம். ஆமாம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஐ கார்டில் இங்கே வரும். போகலாமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதை பாருங்கள். சரி ஏதாவது சொல்லணும். அதாவது பாரத் மாதா கி ஜெய். ஓகே கம் ஆன் லெட்ஸ் கோ. என்னன்னா முன்ன இப்படி எழுத்துட்டு இருக்கேன். நன்ன கண்ணை மூடி குத்துங்க. அப்பாடி ஒரு வழியாக வந்தாச்சு. கிரன்ச்சி மஞ்சி. என்னையா போவோமா? பாய். வீடியோ ஒரு நல்ல இடம் மாட்டிருக்கு. கமான். ஏய் சும்மா இருக்கிற ஃபோட்டோ தானே பார்க்குற. பொம்மை தானே பாக்குற. இதுதான் வந்து அந்த போபோ பபுள் ஷேக். A few inches later. என்னையா உள்ள வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். போதும் அரை மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அரை மணி நேரம் என்ன தனியா உனக்கு அதெல்லாம் இருக்கட்டும்யா. என் கண்ணு என்ன குடியரங்கன் மாதிரி இருக்கு. ஆமாம். லைட்டாக வந்து மாறிட்டே வருது. என்னன்னு தெரியல. எனக்கும் மாறுது ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறனால. அவன் கண்ணை நான் பார்த்தேன். அவன் கண்ணு எனக்கு தெரியும். அவன் தான் அது. ஆமாண்டா உனக்கு பயங்கரமாக தெரியுது. அன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு பங்காளி சொன்னான். என்னையா அவனுக்கு கண்ணு சிவப்பாயிருச்சு. ஏதாவது உனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸ்மெல் இருக்குதா? ஸ்மெல் இருக்கா? வருது அந்த பலருக்குல அந்த ஸ்மெல் சரக்கு. இத்தனை ஐட்டம் இருக்கனால வந்து எதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ண முடியல. ஒரே குழப்பமா இருக்கடா அமாவாசை. ஒரே குழப்பமா இருக்கடா அமாவாசை. ஆனால் கடைசியாக வந்து 3 ஆர்டர் பண்ணியாச்சு. சில்லி சீஸ் சாண்ட்விச் ஒன்று, அப்புறம் வந்து பாஸ்தா ஒன்று, அப்புறம் வந்து ஒரு ஷேக் போபோ டிவி. அதுக்கு முன்னாடி ஒன்று போபோ பபுள் ஷேக். அது வந்து ஏதோ வெறும் வாட்டர் தண்ணியில் மட்டும் போடுவாங்களாமா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கருவிலே அது இங்கே தான் முதல்ல வந்திருக்காமா. அதுன்னு தெரியல. பார்ப்போம். வந்தால் தெரியும். உள்ள சரியான வேகுது. அப்பா வெளியே பரவாயில்ல போல. அது ஃபேன் ஓடுதுன்னு தான் பேர். ஆனால் வந்து பேபியம்மா என்ன பண்றீங்க? விசிறிக்கிட்டு இருக்கேன்டா. ஐயோ குளிர் தாங்க முடியல. மெதுவா வீசுங்க.
வாங்கிட்டு வெளியே போய் உட்காந்துக்கலாமா? அப்படியே மண்ணும் போல. ஐயோ சாமி, அண்ணல் அடிக்குது. அடிக்கிற வெயிலுக்கு வர டென்ஷனுக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு. பண்ணிக்க. அப்படியே குத்தி செத்துரு. நீ எல்லாம் வேணா நாட்டுக்கு. இன்னைக்கு ஏதோ மேட்ச் காமெடி போடுறேன் ஆர்சிபி. காமெடி ரெடியான என்ன எப்படி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமா இருக்கு. கேமரா ஆஃப் பண்ணா அவனுக்கு காமெடி நிறைய கொடுத்து உள்ள இருந்து ஆன் பண்ணும்போது தான் ஒன்றும் வராது. அது ஒரு வெக்கமையா? ஓ வெக்கமா? வெக்கப்படும் ரொம்ப அழகா இருக்காருல்ல. இன்னைக்குள்ள வந்துருமா தெரியலையே. கடையில் யாருமே இல்லை, 2 பேர் தான் வந்திருக்கோம். ஆனால் ரொம்ப லைட் பண்ணுறாங்க. காத்திருப்போம். காத்திருப்போம். காத்திருந்தாய் அன்பேனா. ஃபஸ்ட்டு பொருள் வந்துருச்சு. பாஸ்தா வந்துருச்சியா? பாஸ்தா வந்துருச்சு, எடுத்து ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணிட்டான். அதான் எனக்கு வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டேன். பண்ணு. இந்த அப்பளம் இருக்கும்ல, 5 ரூபா குடல் அப்பளம், அது வந்து அப்படியே சாம்பார்ல வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு பேச்சுக்காவது கொடுத்து சாப்பிடுறா. நம்மளுக்கு கார்த்தி இருந்தானா எனக்கு கொடுத்து சாப்பிட்டுருப்பான். சாண்ட்விச் கேமியா? சாண்ட்விச்சும் வந்துருச்சு. இருக்குல்ல, சின்ன மாற்றம். அந்த ஷேக் சொன்னால அதில் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து கிவி பழம், இப்போ இல்லையா அம்மா வரப்போ வந்து கிரீன் ஆப்பிள் பபிள் ஷேக். சூப்பராக இருக்கியா? அதே காரமாக பயங்கரமா. இது வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வளவிட்ட மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. சீஸா? அது பார்க்கும்போது நம்மளும் அதான் பார்த்தது இல்லைல்ல. அது சாப்பிடு. இது பிரெட்டு தானே, அது நான் நம்பிக்கை சாப்பிடுவேன். அதுவும் சீஸா? அது சீஸா? ஃபுல்லாக சீஸா. சீஸை கொடுத்தா கொண்டு வாங்கி போலே. பிரெட்டு ஓகே, நல்லா டேஸ்ட் தான். காரமாக இருக்கா இல்லையா? காரம் இங்கே மிளகா இருக்கு உள்ளார, அதை எடுத்து வெளியே போட்டு சாப்பிடணும்யா மறக்காம. கரூர்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி வந்து இந்த கடையில இருந்து சாப்பிட்டு பாருங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இது என்ன அடுத்து வந்துருச்சு, செம்ம கூலிங்காக இருக்கு. ஆனால் இது என்ன ஸ்ட்ராவால பிவிசி பைப்பா? இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, வாய்ப்புல போகுமா? எந்திரிச்சு நின்று தான் குடிக்கணும் போல. சூப்பராக இருக்குடா. உள்ள ஏதோ ஒரு சின்ன இது மாதிரி இருக்குடா, இன்னும் கொட்டை மதக்குது. அந்த கொட்டை ஸ்டாக்ல வருதுடா, அதுக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய வருது நல்லா வருது. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்லாம் மையமாக இருக்குது. ஆனால் என்ன வேர்த்து கருமம், அது ஒன்று மட்டும் தான் இங்கே மைனஸ். வேர்த்து ஒழுகி அந்த வேர்வை போய் அதை பாஸ்தாக்குள்ள விழுந்து அது என்ன கார சாரமாக இருக்குது. ஏசி போட்டு அதுக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா பில் போடுவாங்க. ஃபேன் ஓடுது, சவுண்டு வருது, ஆனால் காற்று வர மாட்டேங்குது. ஓகேயா, இந்த ஜூஸும் ஒர்த்து, பாஸ்தாவும் ஒர்த்து. மடப்பல சாப்பிடாம மைய கொண்டு வாய். நீ எப்போ காமெடி போடுற, எப்போ நல்ல காமெடி போடுறன்னு தெரியவே மாட்டேங்கிறியா? அதனாலதான் மைக்க வாய்க்கிட்டே வச்சிருக்கேன். ரேடியா கவர். நீ பேசியா, நான் மைக் பிடிக்கிறேன். மைக் மட்டும் தானே. அட பாவி, எப்படி அது இதையும் பேசி இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டான். இன்னொரு பிவிசி பைப்பு சேர்ந்து குடிக்குமா? பங்காளி பாஸ்தாக்கு 4 காமெடி போட்டாச்சு, சாண்ட்விச்சுக்கு 4 காமெடி, அடுத்து ஜூஸ்க்கு. அண்ணனே இதை கேட்டாங்க போல. அண்ணன் கேட்டாங்களா? அண்ணன் கேட்டாரு. ஸ்ட்ராவை மாத்திட்டாரா? இது ஏன் ஸ்ட்ரா? இது என்னோடது. இந்த பிவிசி என்னது? ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஜோடியா குடிச்சா எனக்கு சங்கட்டமா இருக்கு. சரி, இவர பல்லுல குத்துதுறான். அண்டவா சாம்பிலாம் கும்பிடுற. இதுயா இது பழம். பழம் டேஸ்ட் தெரியுது. திராட்சை பழம்னு நினைக்கிறேன். திருத்திட்ட பழமா? திராட்சை பழம். மாப்பிள்ள இந்த பழம் புளிக்கி. மாப்ள இந்த பழம் புளிக்கல. சவுண்ட் வருது. ஜூஸ் முடிஞ்சிச்சு, கொட்டை மட்டும் தான் இருக்கு. போனா ரெக்கார்ட் பண்றேன், யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஏன் கண்டுபிடிச்சான்? டீசெண்டா இருக்கும் அதுல, அதான் மறைச்சு வச்சுக்கிறேன் கேமரா. பாய் காய்ஸ், எங்களோட அது என்ன
எங்களோட மைக்கில் கேமரா இருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் கமெண்ட்ல அசியமா கேட்க போறான். ஆல்ரெடி ஒருத்தன் வர கமெண்ட்ல என் நம்பர் கேட்டு இருக்கான். நம்பரா? அவனா அவளா? அவன் கைஸ் பின்னாடி ஒரு தலை தெரியுதா? அவர் தான் அண்ணன். நமக்கு இது எல்லாமே கொடுத்தவர் அவர் தான். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோம். சரியா போமா நைனையா போமா. ஏன் வேஸ்ட் பண்ணணும் அந்த கொட்டையம்? தாய்லாண்டு கொட்டையம் ஏன் இங்கே கொட்டை இல்லையா? சூரக்கில் கொட்டை. சரி ஓகே பாய் பாய். எப்படி இருந்துச்சு டேஸ்ட் சொல்லு? டேஸ்ட்டா? ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது? அந்த இது பாஸ்தா சொல்கிறா. நல்லா இருந்துச்சு பேரே அந்த ஸ்டார்டிங்கில் எக்ஸாம்பிள் மறக்கிற மாதிரி மறந்துருச்சு. அந்த ஷேக்கு தாய்லாண்ட்லேருந்து வர பழம், அது நேம் கடை தெரில. நான் அவங்கள்ட்ட இடம் கேட்குறேன், தெரிஞ்சாங்க சைடில் வரும் பாருங்க. அவளும் ஒழுங்காக சொல்லவே இல்லை. அவன்கிட்ட ஏதோ தாய்லாண்ட்லேருந்து வரும்னு சொன்னார். வந்தேன் ஏதோ ஒரு பழம் அப்படின்னு சொன்னார். கருள் இங்கே தான் கிடைக்கும். நல்லா இருந்துச்சு அந்த ஷேக்கு. அப்புறம் வந்து பாஸ்தா, சீஸ் பாஸ்தா, ஒரு சில்லி சீஸ் சாண்ட்விச். எப்படி இருந்தது? மூணுமே ஒரு சாப்பாடு வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்தாக இருந்துச்சு. நல்லா வந்து பேசினாங்க. என்ன ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட்டும் ஓகே தான். அந்த ஒரே ஒரு மைனஸ் என்ன? ஒரே ஒரு மைனஸா? அவர் பேசலையா? இல்லை அவர் தான் பேசினாரே. இன்னொரு மைனஸ் இருந்துச்சு. என்னதுயா? ஃபேன் இல்லையா? ஃபேன் இருந்துச்சு ஆனால் ஓடிச்சு. காற்று வரல. நல்லா சரியான வேர்வை உள்ளே வந்து சத்தியமாக பயங்கரமாக அனல் காற்று அடிச்சுது. அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணலாம், ஃபேனை மாற்றலாம். இது என்னடா கான்செப்ட் அது மட்டும் கொஞ்சம் மாறிச்சு. மற்றபடி காஸ்ட் வைஸ் சரி, டேஸ்ட் வைஸ் சரி, நல்லா வந்து பேசினாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. கடை ஃப்ரீயாக இருந்துச்சு. பரவாயில்ல, கடை ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆமாம், உடனே ஒரு வந்துருச்சு. நம்மளை பார்த்துட்டு ஒரு சேனல் பேர்லாம் கேட்டார். நாங்கள் வீடியோ எடுத்துருந்தோம். ஆல்ரெடி வந்துருப்பாங்க போல். நல்லா ப்ரோன்னு பாசமாக பேசினார். எனக்கு ஒரு ப்ரோ கிடச்சிட்டாரு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய காமெடி. எல்லாரும் அங்கே போங்க. நான் பேசுவா, நீ பேசுறியா? இல்லை ஓகே, சேனல் புதுசாக போயினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.